விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே எதிரெதிரே சென்ற இரு லாரிகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை மிகவும் சேதமடைந்ததால் கடந்த ஒரு மாத காலமாக சாலை பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி மாற்று வழியில் வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் வக்கணாங்குண்டு 4 வழிச்சாலையில் மதுரையிலிருந்து தூத்துக்குடி நோக்கி சென்ற லாரியும் எதிரே வந்த லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்கு உள்ளானது. இதில் ஓட்டுநர்கள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் விபத்து காரணமாக 3 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தஞ்சை மாவட்டத்தில் 2வது நாளாக கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வானிலை ஆய்வு மையம் அறிவித்தபடி தஞ்சையில் காலையில் வானம் கரும் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் பிற்பகலில் ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பாப்பாநாடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்து சுமார் 40 நிமிடங்களுக்கு மேல் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து மாவட்டம் முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே அடுத்தடுத்து 3 கடைகளில் பூட்டை உடைத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுள்ளரும்பு நாளோட்டில் பாரதி என்பவரின் மளிகை கடையின் பூட்டை அறுத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் கல்லாப்பட்டியிலிருந்து 60,000 ரொக்கம், சிகரெட், பீடி பண்டல்களை திருடிச் சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள பெருமாள் என்பவரின் எலக்ட்ரானிக் கடையிலிருந்து 5,000 ரூபாயை திருடிய மர்ம நபர்கள் புதுமைராஜா என்பவரின் ஒர்க் ஷாப்பில் இருந்து பணம் எதுவும் இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றுள்ளனர். இது சம்பந்தமாக கடையின் உரிமையாளர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே அதிமுக கூட்டத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் பேசியபோது போதை நபர்கள் அட்ராசிட்டி செய்தது நகைப்புக்கு இடமானது. ஆத்துமேட்டில் நடந்த ஜெயலலிதா பிறந்த நாள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சை தொடங்கினார். அவர்களே இவர்களே என அவர் பெயர்களை பட்டியலிடும் போதே மேடையின் கிழந்த போதை ஆசாமிகள் தொந்தரவு செய்து கொண்டிருந்ததால் அதிருப்தியடைந்த அவர்களை அகற்றும்படி அவர் கூறினார். தொடர்ந்து அவர் பேச பேச கூட்டமும் கலைந்து கொண்டிருக்க காலி நாற்காலிகளை பார்த்து பேசியது அங்கிருந்தவர்களை நகைப்படையச் செய்தது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே 25 அடி பள்ளத்தில் லாரி கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் அன்வர் கான் என்பவர் மகாராஷ்டிராவிலிருந்து பார்சல்களை ஏற்றிக்கொண்டு சென்னை நோக்கி கண்டெய்னர் லாரியை ஓட்டி வந்துள்ளார். இன்று அதிகாலை நாற்றம்பள்ளி அருகே ஏழரைப்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் வந்தபோது தூக்க கலக்கத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டில் இழந்த லாரி 25 அடி பள்ளத்தில் ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் அன்வர் கான் உயிரிழந்த நிலையில் நாற்றம்பள்ளி போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் டாஸ்மாக் அருகே கள்ளத்தனமாக மது விற்பனை நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவனியாபுரத்திலிருந்து திருப்பரங்குன்றம் செல்லும் சாலையில் முத்துப்பட்டி விளக்கு என்ற இடத்தில் டாஸ்மாக் செயல்பட்டு வருகிறது. இந்த கடை இரவு 10 மணிக்கு முடிய பின் காலை 6 மணி வரை கள்ளத்தனமாக மது விற்பனை நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே உள்ள திருநல்லூரில் மீன்பிடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருநல்லூரில் உள்ள பெரிய கண்மாயில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவை ஒட்டி கண்மாயில் இருபுறமும் போர் வீரர்கள் போல் பொதுமக்கள் காத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து ஊர் முக்கியஸ்தர்கள் விழாவை தொடங்கி வைத்தவுடன் போட்டி போட்டுக்கொண்டு கண்மாயில் இறங்கி மீன்களை பிடிக்க தொடங்கினர். கச்சா, பரி, வலை உள்ளிட்ட பல்வேறு மீன்பிடி உபகரணங்களை கொண்டு மீன்பிடித்த மக்களுக்கு விரால், குரவை, ஜிலேபி, கெண்டை, ஐயிரை உள்ளிட்ட மீன்கள் கிடைத்தன.
குமுதா மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.